கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். என்ன அதன் அர்த்தம்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் ஒருத்தங்க எழும்புறாங்கன்னா அவங்க யாருக்கு விரோதமா எழும்புறாங்க தெரியுமா? கர்த்தருக்கு விரோதமா எழும்புறாங்க. எனவேதான் தமஸ்குவை நோக்கி பயணித்த பவுலை சந்தித்து கர்த்தர் பேசின முதல் வார்த்தை என்ன தெரியுமா? என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவர் சும்மா சொல்லல, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையே, உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எப்படி எழும்பினாலும் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். கர்த்தருக்கு விரோதமாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு பண்ணினவருக்கு விரோதமாக பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, எப்பொழுதுமே புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அழைக்கப்பட்டவர்களானால், நீங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களானால் உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பி செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஆமென். ஆனால் அவங்க எவ்வளவுதான் செயல்பட்டாலும் இந்த சங்கீதம் எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா? ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பான விருதா காரியத்தை சிந்திப்பானின் விருதா காரியத்தை அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் ராஜாக்கள் திட்டம் போட்டாலும் அது ஒன்றும் இல்லாமல் தான் போகும். கர்த்தர் நினைத்திருக்கிறபடியே ஆமென் சொல்றவங்க. எனவேதான் கர்த்தர் சொல்லுகிற, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், சொல்லுங்க, எந்த ஆயுதமும், சொல்லுங்க, எந்த ஆயுதமும், சொல்லுங்க, எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆயுதமே உருவாகாதுன்னு சொல்லல, உருவாக்கப்படும். ஆண்டவர் இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது அழகா ஆரம்பிச்சிட்டார். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. ஆமென்.